Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 5 குவிக் டிப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so முதல் டிப்பை பார்த்துடலாம். எக்ஸல்ல நமக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது, பட் அந்த டேட்டா ஹார்ட் காப்பியாக இருக்குது, பேப்பரில் இருக்குது. அந்த டேட்டாவை எப்படி உள்ளே கொண்டு வரலாம்? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த பேப்பரை நாம் ஒரு இமேஜாக கேப்சர் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா உள்ளே இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம டேட்டா டேப்குள்ளே போனோம்னா கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இருக்கு இல்லையா, இதில் ஃப்ரம் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் நம்ம அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பிக்சர் ஃப்ரம் ஃபைல் கொடுத்து நாம் கேப்சர் பண்ண அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸல் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரம் பிக்சர் வி ஆர் அனலைசிங் யுவர் இமேஜ். ஸோ ஒன்ஸ் இந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த டேட்டா எல்லாமே நமக்கு வந்துடும். ஜஸ்ட் இந்த பேனை கொஞ்சம் நாம் விட்டு அதிகப்படுத்தலாம். ஸோ அப்போ நமக்கு நல்ல விஷுவல் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதில் நல்லா கவனித்து பாருங்களேன், நமக்கு எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்தாச்சு. ஆனால் கீழே நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ப்ரிவியூவில் செல் பார்த்தீங்கன்னா ரெட்லேயும் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயும் இருக்குது. காரணம் கீழே இருக்கிறது எல்லாமே லோ கான்ஃபிடென்ஸ் செல். ஸோ நம்ம கேப்சர் பண்ணும் போது, அதாவது எந்த பேஜில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா நமக்கு வேணுமோ அதை ஆஸ் அ பிக்சராக நம்ம கேப்சர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நல்ல லைட்டிங்கில் நல்ல ஆங்கிளில் நம்ம கேப்சர் பண்ணோம்னா இந்த மாதிரி லோ கான்ஃபிடென்ஸ் செல் அதிகமாக வரதை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ அந்த லோ கான்ஃபிடென்ஸ் செல் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிவ்யூ வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு இருக்கு. பட் என்ன விஷயம்னா அந்த டிஐஎன்ஜி அப்படிங்கிறது சரியாக பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு பதிலாக சீன் இருக்குது. ஸோ நாம் இதை தனியாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அதிகப்படியான லோ கான்ஃபிடென்ஸ் செல்ஸ் வந்துருச்சுன்னா நாம் இதை செய்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஈவன் நல்லாவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம இன்சர்ட் கொடுத்துடலாம். ஸோ எந்த லொக்கேஷனில் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேட்டா கொடுத்தாலே போதும். எனிவே மற்ற ஐட்டம்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணல, ஜஸ்ட் இன்சர்ட் எனிவே. அண்ட் ஃபர்தராக இதை எப்படி மாடிஃபை பண்ணணுமோ இதுக்கப்புறம் நம்ம அதை செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ டிப் நம்பர் 1 என்ன, ஹார்ட் காப்பியாக ஒரு டேட்டா இருக்குது, அதை உள்ளே கொண்டு வரணும்னா அதை பார்த்து மேனுவலாக என்ட்ரி பண்ண வேண்டாம். டேரெக்டாக பிக்சரை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட முடியும். ஓகே, ஸோ டிப் நம்பர் 2 பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய டேட்டா இருக்குது, பட் நமக்கு டக்குன்னு ஈஸியாக ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபில்டர் வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்லைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம ஃபில்டர் எப்படி ஆட் பண்ணுவோம், டேரெக்டாக ஹெட்டர்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஹெட்டர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட்டில் இல்லை ஹோமில் போய் பார்த்தோம்னா ஃபில்டர் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் வந்துடும். இல்லை நீங்கள் இந்த டேட்டாவை ஆஸ் அ டேபிளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும், ஃபில்டரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, இப்போ இது ஒரு டேபிளாக தான் இருக்குது. டேபிளாக இருக்கும் போது டேபிள் டிசைனோட டேபில் போய் பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஃபில்டர் பட்டன் நான் என்ன பண்ணுறேன், டிசேபிள் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஸ்லைசர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லை என்கிட்ட ஏற்கனவே ஒரு டேட்டா ரேஞ்சாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், நீங்கள் நேராக இன்சர்ட் டேபில் போய் பார்த்தீங்கனாலே அங்கே நமக்கு ஃபில்டர்ஸுங்கிற குரூப்லேயே நமக்கு என்ன இருக்குது, ஸ்லைசருங்கிற ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப சிம்பிள். அந்த டேட்டா டேபிளில் இல்லை அந்த டேட்டா ரேஞ்சில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லைசரை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஹெட்டிங்கை, எந்த ஹெட்டரை நீங்கள் எந்த காலமை நீங்கள் ஃபில்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த காலமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா தேவை, அண்ட் ப்ராடக்டோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு ஸ்லைசர் பார்த்தீங்கன்னா வந்துடும். மற்றபடி ஸ்லைசரை நீங்கள் ரீசைஸ் பண்ணணும் இல்லை ரீபொசிஷன் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் நீங்கள் ஈஸியாக இங்கே செஞ்சுக்க முடியும். ஸோ எத்தனை வாட்டி நமக்கு இந்த ப்ராடக்டோட கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா டேபிள் டேட்டா ரேஞ்சில் ரிப்பீட் ஆகிருந்தாலும் நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 4 கேட்டகரி மெயின் கேட்டகரி பக்காவாக வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம விஷுவலாக நமக்கு இந்த ஸ்லைசர் இருக்கிறதுனால டக்கு நம்ம கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதை அழகாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு அட் அ டைமில் 2 ப்ராடக்ட் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் எலமெண்ட்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ண முடியும். ஈவன் இன்னொரு ஸ்லைசர்லையும் நமக்கு தேவையானதை தாராளமாக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்லைசரோட செலெக்ஷனை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ட் சிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மேலே உங்களுக்கு
கிளியர் ஃபில்டருங்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்படி ஈஸியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு டேட்டாவை நீங்கள் ஈஸியாக ஃபில்டர் பண்ணணும், விஷுவலாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த ஸ்லைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் டிப் பார்த்தோம்னா, இன்ஸ்டண்ட்டாக உடனே நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது ப்ரீசெட்டாக ப்ரீடிசைன்டாக இருக்கக்கூடிய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா நீங்கள் போய் உட்காந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் ப்ரீசெட்டாக இருக்கக்கூடிய இந்த 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பார்ஸ், கலர் ஸ்கேல்ஸ் அண்ட் ஐக்கன் செட்ஸ். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு இந்த சேல்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டேட்டா பார்ஸ் வேணும்னா டேட்டா பார்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். கவனிச்சிங்களா? ஈவன் நமக்கு என்ன கலர் வேணுமோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சாலிட் கலர் வேணுமா, இல்லை கிரேடியன்ட் கலர்ஸ் வேணுமா, உங்களுக்கு எப்படி விஷுவலாக வேணும், இல்லை கீழே மோர் ரூல்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஈவன் ஐக்கன் செட்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் ஐக்கன் செட் யூஸ் பண்ணலாம். கவனிச்சிங்களா? நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ண டேட்டா பார் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் ஐக்கன் செட் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், குயிக்காக நீங்கள் அந்த டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும், நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ தாராளமாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீசெட்டான இந்த ஃபார்மேட்டிங்ஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு, இந்த ரூல்ஸை இங்கேருந்து கிளியர் பண்ணுறதுக்கு சேம் அந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் ரூல்ஸ் கொடுத்து, கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ்ன்னு கொடுத்து நீங்கள் அதை எல்லாத்தையும் ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். சரி, 4th டிப் பார்த்தோம்னா, ஃப்ரெண்ட்ஸை குயிக்காக விஷுவலைஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்பார்க் லைன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, சேம் நீங்கள் இன்சர்ட் டேப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஸ்பார்க் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லைன் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நமக்கு தேவைப்படுறது என்னது, டேட்டா ரேஞ்ச். ஸோ டேட்டா ரேஞ்ச் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் லொக்கேஷன் ரேஞ்ச் ஏற்கனவே செலெக்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தாலே போதும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணும்போது, ஐ மீன் ஃபில் பண்ணும்போது மற்ற இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதுக்காக நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக வந்து ஒரு சார்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு, குயிக்காக நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்பார்க் லைன் அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்பார்க் லைன் கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு தனி டேப் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை காலமுக்கோ இல்லை வின் லாஸுக்கோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன டேட்டா, என்ன விதமான டேட்டாவில் நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு இல்லை எனக்கு அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் காலமோட விட்த்தை நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்தலாம். அடுத்தது காலம் விட்த்தை பேஸ் பண்ணி தான் வரேன். ஓகே, ரைட். ஸோ நல்லா கவனிங்க, காலமோட விட்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரோவோட ஹைட்டை இன்னுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் அது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஈவன் நம்ம இதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றணும்னா ஸ்பார்க் லைன்ஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ குயிக்காக வந்து சொல்லணும்னா, ஸ்பார்க் லைன் கலர் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மார்க்கரோட கலர்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹை பாயிண்ட்ஸ் ஆர் ஈவன் லோ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ ஹை பாயிண்ட்ஸ் லோ பாயிண்ட்ஸ் இருக்குது, ரெண்டுமே ரெட்டில் இருக்குது. அப்போ எது ஹை எது லோ? ஓகே, ஸோ அப்போ நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க விரும்புகிறீங்க, காட்ட விரும்புகிறீங்கன்னா ஹை பாயிண்டோட கலர் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது. ஈவன் லோ பாயிண்டோட கலர் நீங்கள் மாற்றுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் அது ரெட்டில் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். நமக்கு இன்னும் சேம் கொஞ்சம் நல்ல பிரைட்டான ரெட்டாக வேணும். இல்லை ஸ்பார்க் லைன் கலர் வந்து நான் கம்ப்ளீட்டாக பிளாக்குக்கு என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இல்லை நான் வந்து அப்ளை பண்ணுற ஃபார்மேட்டிங் இப்படிலாம் நான் அப்ளை பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுது. எனக்கு ஒரு குறிப்பிட்ட லைனுக்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுற ஃபார்மேட்டிங் இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் குரூப்பாக தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கூட எல்லாத்தையுமே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அன்குரூப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறீங்க, நெகட்டிவ் பாயிண்ட்டு, லாஸ் பாயிண்ட்டு இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கவனிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டில் உள்ளதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது, மீதிக்கு அப்ளை ஆகலை. ஸோ இப்படி உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கா, காலமோட விட்த்தையோ இல்லை ரோவோட ஹைட்டையோ நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் அதை அன்குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நிறையா விஷயங்களை நீங்கள் வந்து இதில் பார்த்துக்க முடியும். பட் விஷயம் என்னென்னா, நீங்கள் டக்குன்னு ட்ரெண்ட்ஸை பார்க்க விரும்புகிறீங்க, விஷுவலைஸ் பண்ண விரும்புகிறீங்களா, உடனே ஸ்பார்க் லைனுக்கு போங்க. பிகாஸ் நீங்கள் சார்ட்லாம் போய் செஞ்சு பார்த்து காம்ப்ளெக்ஸாக நீங்கள் கொண்டு வரதுக்கு, நீங்கள் டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்பார்க் லைன் ஒரு நல்ல ஐடியா.
சரி, கடைசியா 5வது டிப் பார்த்தோம்னா, காலமோட விட்த். நான் இத வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே சொன்னேன், அடுத்தது காலமுக்கு தான் வரேன்ட்டு. நல்லா கவனிங்க. இந்த காலமோட விட்த், ரோவோட ஹைட் இதில வந்து நெறைய பேர் இன்னுமே பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் லெவல்ல இருக்கிறத பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. நீங்க காலமோட விட்த்த நீங்க இன்க்ரீஸ் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஆஸ் யூசுவல் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், மேல போயிட்டு அந்த காலமோட அந்த அந்த எட்ஜ நம்ம என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணி நம்ம காலமோட விட்த்த அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பட் காலமோட விட்த்த நீங்க ஆட்டோ ஃபிட் பண்ண விரும்புறீங்க, இல்ல எல்லா நெறைய காலம்ஸ்க்கு சேம் விட்த்த நீங்க மெயின்டெயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னும்போது, அதில பார்த்தீங்கன்னா சிலருக்கு நெறைய குழப்பங்கள் இருக்கும். இல்ல வேலைய ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ற மாரி செய்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலமோட விட்த் பார்த்தீங்கன்னா 165 பிக்சல்ஸ். இதே விட்த்ல மத்த காலம்ஸ் எல்லாம் வேணும்னா தனித்தனியா உட்கார்ந்து அத 165க்கு நாம இன்கிரீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஈவன் இப்போ இதை எடுத்துப்போமே, கடைசியில் இது எவ்வளோ இருக்குது, 223. லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணிடும், 226 இருக்குது. இப்போ ரிலீஸ் பண்ணோம்னா எல்லாமே 226 தான். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் குரூப்பாக காலம்ஸை வந்து நீங்கள் ஆட்டோ ஃபிட் பண்ண விரும்புகிறீங்கனாலும் சரி, இல்லை அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புகிறீங்கனாலும் சரி, குரூப்பாக செஞ்சு பழகுங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் அட் அ டைமில் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். ஈவன் இந்த ரோவுக்கும் அதே தான் சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு என்னென்னா, இதை ரெடியூஸ் பண்ணணும், எல்லாமே ஒரே ஈவனான சைஸுக்கு தேவை. அப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. ஓகே, 40 பிக்சல்ஸாக எல்லாமே 40 பிக்சல்ஸ். ஓகே, அதுக்காக ஒவ்வொன்றா தனியாக ஓகே ரைட் இது 46 வந்துடுச்சு, அடுத்து இதுவும் 46 வேணும், கரெக்டாக பார்த்து 46 வேண்டாம். அப்படி செய்யணும்னு அவசியமே இல்லை, அது கஷ்டம். டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம இங்கே ஒரு 5 காலமுக்கு 5 ரோவுக்கு மினிமலாக இவ்வளோ பண்ணுறோம். நிறைய நீங்கள் டேட்டாவை பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ அதுக்கெலாம் போய் செய்கிறதுக்கு அது வேலையை உங்கள் டைமை தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சியூம் பண்ணுமே தவிர அது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ அதே மாதிரி ஆட்டோ ஃபிட் பண்ணணும். ஆட்டோ ஃபிட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது, ரெண்டுமே ஈஸி தான். ஒன்று, நீங்கள் அந்த காலமோட எண்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோ ஃபிட். ஓகே, இங்கேயும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு காலமுக்கு பண்ணணும்னா ஒரு காலம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள், அது ஆட்டோ ஃபிட் ஆக போகுது. இல்லை எனக்கு 2-3 காலம் குரூப்பாக சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய செலக்ட் பண்ணுங்கள், காலம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எண்டில் போயிட்டு கடைசி எந்த காலமோ அந்த காலமில் போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள், எல்லாமே சேர்த்து என்னது, ஆட்டோ ஃபிட். ஓகே, இதை நீங்கள் எப்படி இது வந்து ரோவுக்கும் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் ரோவுக்கும் அதே கதை தான். இதை மவுஸ்லேயே செஞ்சு முடிக்க முடியுது இல்லையா? இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஆப்ஷன் தான் வேணும்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் ஹோம் டேப்பில் தானே இருக்கும், நேராக செல்ஸோட குரூப்பில் ஃபார்மெட்குள்ளே போய் பாருங்கள், அங்கேயே நமக்கு ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட், ஆட்டோ ஃபிட் காலம் விட்த், ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுங்கள், ஃபார்மெட்டில் போயிட்டு இதில் டிஃபால்ட் விட்த் டிஃபால்ட் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். ஜஸ்ட் நீங்கள் ஆட்டோ ஃபிட் காலம் விட்த் அப்படின்னு கொடுங்க, ஆட்டோ ஃபிட் ஆக போகுது. ஓகே, ஸோ எப்போவுமே உங்களுடைய வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நாம் அதை தெரிஞ்சு வச்சு வேலை செஞ்சோம்னா உண்மையிலே அந்த வேலை ஈஸியாக முடியும், குயிக்காக முடியும். நீங்கள் ஒரு காரியத்தை ஒரு டாஸ்க்கை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் உங்களுக்கு கம்மியாக ஆகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யலாம். ஓகே, அந்த ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு போட்டு இது எப்படி அதை செஞ்சு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி பார்த்து செய்கிறத விட எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உண்மையிலே கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் டாஸ்க்கு பண்ணுறீங்க தெரியுமா, அதில் நீங்கள் நிறைய விஷயத்தை என்ன பண்ணலாம், உங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சஃபர் பண்ணுறதை தாண்டி. ஓகே, ஸோ இந்த 5 குவிக் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.